ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் லேன். வயர்லெஸ் லேன் அப்படின்னா லேன் நமக்கு தெரியும் இல்லையா, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த ஒயர்லெஸ் லேன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ரேடியோ ஃப்ரீக்வன்சி கம்யூனிகேஷன் மூலிமா இது வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வித்தவுட் ஒயர் இல்லாமல் ஒயர்லெஸ்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த ஒயர்லெஸ் லேன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ரேஷனல் மோட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோடு, இன்னும் வந்து ஹேட்-ஆக் மோடு. 2 மோடு வந்து நமக்கு வந்து இதில் இருக்குது. இதோடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம தெரியும் இல்லையா, ஒயர்லெஸ்னாவே நமக்கு எப்படி இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இல்லையா. வித் ரேடியோ கவரேஜ் நோட்ஸ் கேன் கம்யூனிகேட் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் வால்ஸ். இந்த ஒயர்லெஸ் லேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்ஸ்லேயும் வந்து என்ன பண்ணலாம், அதாவது வால்ஸையும் தாண்டி நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது வந்து ஃப்ளெக்சிபிள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு ஒயர்னால் ஓரளவுக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நமக்கு தேவைப்படும். ஒயர்னால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வித்தின் ரூம் அதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணிப்போம். ஒயர்லெஸ் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு வந்து அது ஃப்ளெக்சிபிள். நெக்ஸ்ட்டு வந்து பிளானிங் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒயர்லெஸ் ஹேட்-ஆக் நெட்வொர்க்ஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளானுமே பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த இதில் யூஸ் ஆகும்னா ஹேட்-ஆக் நெட்வொர்க்ஸில் தான். இந்த ஒயர்லெஸ் நெட்வொர்க்ஸு எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் வித்தவுட் ப்ரீவியஸ் பிளானிங் நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து முன்னாடியே ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். அது ஹேட்-ஆக் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இது வந்து ஒயர்லெஸ் இல்லையா, அந்த டிவைசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். அதனால் நமக்கு பேக்கெட் சைஸ் டிவைசஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து பெருசாலாம் இருக்காது, நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த்னஸ்ஸு. இந்த ஒயர்லெஸ் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்சர்ஸ்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்துக்வாக்கே வந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த நெட்வொர்க்கை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா after providing wireless access to the infrastructure, we are an access point for the first user, adding additional users to a wireless network. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒயர்லெஸ் ஆக்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அந்த ஒயர்லெஸ் நெட்வொர்க்குள்ளே நம்ம அடிஷ்னலாக யூசர்ஸ்க்கு தேவையான நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, ஆக்சஸ் பாயிண்ட்டு அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. இதனால் எந்த ஒரு காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ். இப்போ இந்த ஒயர்லெஸ் லேன் பார்த்திங்கன்னா when compared to the ஒயரை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குவாலிட்டி, அந்த நெட்வொர்க் பேஸ்டு எல்லாமே வந்து. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு இதில். ஆல் ஒயர்லெஸ் ப்ராடக்ட்ஸ் ஹேவ் டு ஒபே வித் நேஷ்னல் ரெகுலேஷன்ஸு. அதாவது இப்போ ஒயர்லெஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மளோட ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய கண்ட்ரியில் ரெகுலேஷன்ஸ் எப்படின்னா அதை ஒபே பண்ணி அதுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒயர்டில் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸில் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. சேஃப்டியில் பார்த்திங்கன்னா சென்டர் அண்ட் ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்கும். சேஃப்டி நமக்கு வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரேடியேஷன்றது லோவாக இருக்கும் இல்லையா. அதனால் என்ன ஆகும்னா என்கிரிப்ஷன் மெக்கானிசம்ஸ் மஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா என்கிரிப்ஷன் ப்ரைவசி மெக்கானிசம்ஸ்லாம் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. வேன் டெக்னாலஜிஸ் என்னென்ன ஒயர்லெஸ் வேன் டெக்னாலஜிஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி இருக்குது, யூஹெச்பி நேரோ பேண்ட் டெக்னாலஜி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹேட்-ஆக் நெட்வொர்க் இருக்குது. ஓகேவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் நம்ம ஒயர்லெஸ் லேனில் யூஸ் பண்ணுறது. IEEE பார்த்தீங்கன்னா 80.11 இதெல்லாம் இருக்குது. சிஸ்டம் ஆர்கிடெக்சர், ப்ரோட்டோகால் ஆர்கிடெக்சர், ஃபிசிக்கல் லேயர், மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் லேயர், மேக் மேனேஜ்மெண்ட், 802.11b அண்ட் தென் 11a. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர்லெஸ் லேனில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ். இது பேசிக் ஒயர்லெஸ் லேன் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒன்று அந்த டெக்னாலஜியில் நம்ம ஒன்று வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.